மக்கள் கொண்டாடிய வில்லன்கள் அண்ட் வில்லிகள் அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் வில்லி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதெல்லாம் பார்க்க முடியாது, இந்த வீடியோவில் நீ என்ன பேச போகிறேன்றத சொல்லு சுருக்கமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது வில்லன்கள் பேசிக்காக மனசளவில் நல்லவங்களாக இருப்பாங்க, பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க கெட்டவங்களாக மாறி இருப்பாங்க. அப்படி உங்கள் ஃபேவரட் வில்லன்ஸ் யார் அப்படிங்கிறத ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பில் கேட்டிருந்தேன். அந்த குரூப்பில் நிறையா பதில்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த வில்லன்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ வில்லன்கள் வில்லிகள் அப்படின்னு பிரித்து நம்ம இந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்கோம். வில்லிகள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் என்னென்ன வில்லன்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த கேரக்டரை நம்ம பிரேக் பண்ணி உண்மையிலேயே மனசளவில் அவங்க நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, நிறைய பேர் ஒரு பேரை சொல்லியிருந்தாங்க. அது யாரு அப்படின்னா முத்துப்பாண்டி. ஸோ முத்துப்பாண்டி மனசளவுல நல்லவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் அவன் எவ்வளோ கெட்டவன் அப்படிங்கிறத தனலட்சுமி கிட்டே ஓப்பனா சொல்லுவான். என்னன்னு, இப்போ நான் ஊர்ல எந்த பொண்ணு மேல கண்ணு வச்சாலும் பலவந்தமா நான் பண்ணுவேன், ஆனா உன்னை மட்டும் ஏன் பண்ணல அப்படின்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்வான். ஒரு லவ் பண்ற பொண்ணுகிட்ட எவனாவது இப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானா? சரி, அதை கூட விடுங்க. தனலட்சுமி ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க அண்ணன் எல்லாம் போட்டு தள்ளுவாப்புல முத்துப்பாண்டி. அதுவும் அவங்க அண்ணன் சாவுறதெல்லாம் செம ஃபன்னு. ரவுடிங்க துரத்துறாங்க, ட்ரெயின் உள்ள ஏறுற, நியாயமா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒன்னு பெர்த் மேல ஏறி படுத்திருக்கணும். பெர்த் இல்லையா, சீட்டுக்கு அடியில போய் ஒதுங்கி இருக்கணும். நல்லா வாட்டமா ஜன்னல் ஓரம் உட்கார்றாப்புல. அவ்வளோதான், ஆளுங்க பார்த்து கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் முத்துப்பாண்டி பிஹேவ் பண்ணுவாப்புல. அதாவது முத்துப்பாண்டிங்கிறது மினிஸ்டரோட புள்ள. அப்படி இருக்கிற ஒரு பர்சன் தனலட்சுமி கிட்ட மட்டும் கொஞ்சம் இறங்கி போவார். தனலட்சுமிக்காக நிறைய இடத்துல இறங்கி போவார். உதாரணமாக அப்போதான் வேலு கோயில் வாசலில் வச்சு கும்முன்னு கும்மி இருப்பாப்புல. வேலுவும் தனலட்சுமியும் தனியாக சிக்கியிருப்பாங்க. முத்துப்பாண்டி அவங்க ஆளெல்லாம் சுத்து போட்டுருவாங்க. அந்த இடத்துல முத்துப்பாண்டிக்கு ஈகோ ட்ரிப்பாக இருந்ததுன்னு வைங்களேன். நீ தனலட்சுமி கழுத்தில் கத்தி வச்சு அறுக்கிறதா இருந்தால் அறுத்துக்கோ, ஒன்றை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்துப்பாண்டி பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ கெத்தா அவ்வளோ நேரம் வீரவசனம் பேசின்னு இருந்தவர் தனலட்சுமி கழுத்தில் கத்தி வந்ததும் அப்படியே இறங்கி வருவாப்புல. வேட்டியெல்லாம் இறக்கி விட்டுருவாப்புல. பக்கத்தில் இருக்க வேட்டியெல்லாம் உருவி அருவாலெல்லாம் கட்டி அவர் தான் ஆக்சுவலாக ஜீப்லேயே வைப்பார். இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸில் கூட முத்துப்பாண்டி தனலட்சுமி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வேலு கூட ஒண்டி போய் அடி வாங்கி கட்சியில் செத்து போயிடுவாப்புல. ஸோ முத்துப்பாண்டி மனசளவில் நல்லவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசளவில் நல்லவெல்லாம் கிடையாது. ஆனால் தனலட்சுமிக்காக சில இடங்கள்ல இறங்கி வருவாப்புல. அதுதான் முத்துப்பாண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா தேவா ஃப்ரம் வாலி. ஸோ வாலி படத்தில் அந்த அண்ணன் கேரக்டர். ஆக்சுவலாக தேவா நல்லவனா அந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தேவா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். அவனுக்கு நிறைய பர்சனல் டிசபிலிட்டிஸ் இருக்கும். அந்த டிசபிலிட்டிஸை தாண்டி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பான். பிஸ்னஸ் பணம் அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்படி இருக்க பர்சன் பிரியா மேலே முதல் முறையாக ஆசைப்படுவான். ஆனால் பிரியாவை அவன் மீட்டே பண்ணியிருக்க மாட்டான். அதுக்குள்ளே அவனோட தம்பி மீட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துடும். ஆக்சுவலாக இந்த இடத்துல தேவா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிற தேவா என்ன முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஓகே பிரியாவுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நம்மளை பிடிக்கல, நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறவன் நீ எவ்வளோ விஷயம் பார்த்துருப்ப பிஸ்னஸில். ஆனால் உன்னால் அந்த பிரியா அப்படிங்கிற அந்த காதல் தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் உன் தம்பியை கொலை பண்ணுற அளவு போகிற பத்தியா. இந்த இடத்துல தேவா நல்லவனான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. வக்ர புத்தி உள்ளவன். ஸோ மனசளவில் தேவா அப்படின்ற கேரக்டர் நல்லவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவன் தம்பியவை கொன்னுட்டு அந்த பொண்ணை அடையணும்னு நினைக்கிற ஒரு கேவலமானவன் தான். ஸோ தேவா அந்த தேவா இந்த தேவா இல்லை, இந்த தேவா ரொம்ப ரொம்ப நல்லவன். இப்போ அடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும், தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் காமனாக ஒரு பேர் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா கில்மாங்கர் ஃப்ரம் பிளாக் பேந்தர். ஸோ கில்மாங்கரும் சரி அவனோட அப்பாவுக்கும் சரி ஒரே ஐடியாலஜி தான். அதாவது கருப்பின மக்கள் வெள்ளையர்களால் காலனைசர்ஸால் அடிமைப்படுத்தும் போது ஒருவேளை வக்காண்டாவிலிருந்து வைப்ரேனியம் அந்த கருப்பின மக்களுக்கு கிடைச்சிருந்தா அடித்து ஓட விட்டுருப்பாங்க. நம்ம மக்கள் இவ்வளோ சஃபர் ஆகியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பாவுக்கும் கில்மாங்கருக்கும் இருக்க ஐடியாலஜி. ஐடியாலஜி வைஸ் ரொம்ப ரொம்ப கரெக்டு. ஆனால் டீச்சக்காவோட அவரோட ஐடியாலஜியும் கரெக்ட் தான். ஏன்னா
ஒண்ணுமே இல்லாம அணுகுண்டெல்லாம் செஞ்சு போட்டு ஒரு ஹிரோஷிமா நாகாசாக்கி மாதிரி சம்பவமே பண்ணிட்டானுங்க. இப்படி இருக்கும்போது வக்காண்டால இருந்து வைப்ரேனியம் மாதிரி ஒரு சோர்ஸ் கிடைச்சா இவனுங்க என்னெல்லாம் பண்ணுவானுங்க. அதனால தான் டிச்சக்கா வந்து வைப்ரேனியம் அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்துக்கிட்ட இருந்து மறைக்கணும்னு பார்ப்பாரு. அதெல்லாம் சரி, ஆனா அவங்க அப்பாவை கொன்னுட்டு அட்லீஸ்ட் கில்மாங்கரை வக்காண்டாவுக்காச்சும் கூட்டிட்டு போயிருக்கணும். அதுவும் அந்த ஆள் பண்ணியிருக்க மாட்டாப்ல. அந்த இடத்துல தான் கில்மாங்கருக்கு இன்னும் வந்து கோபம் வரும். அந்த கோபம் தான் கடைசியில் அவனோட ஐடியாலஜியாவே மாத்திப்பான். என்னன்னா, இப்போ வைப்ரேனியமா நம்ம எடுத்துட்டு வந்து இப்போ இந்த உலகத்தை வந்து நம்ம ஆளணும், யாரெல்லாம் நம்மள காலனைஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நம்ம திருப்பி அடிக்கணும், அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவன் நினைப்பான். ஆக்சுவலா கில்மாங்கரோட ஐடியாலஜி கரெக்ட் தான், ஆனா அவனோட ஆக்ஷன்ஸ் இப்போ வந்து ரொம்ப தப்பா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உலகம் வந்து சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது கில்மாங்கர் மாதிரி ஒருத்தன் அந்த வைப்ரேனியம் எடுத்துட்டு வந்து மிகப்பெரிய ஆயுதங்கள் செஞ்சா மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகும். அதுதான் டீச்சால வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாரு. ஆயுதத்தால மட்டும் இந்த உலகத்தை மாற்ற முடியாது, அறிவாலையும் நிறைய தொழில்நுட்பத்தாலையும் தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்றது தான் டிச்சாலாவோட ஐடியாலஜி. ஆக்சுவலா கில்மாங்கர் கடைசியில் ஒரு சம வசனம் சொல்லுவாப்புல. அந்த வசனம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா டிச்சால வந்து கத்தியால குத்தி கிழிச்சிருவாப்ல. இப்ப நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது கூட கில்மாங்கர் ஒரு பயங்கரமான வசனம் சொல்லுவாரு. என்னன்னா, எத்தனையோ கருப்பின மக்கள் கப்பல்ல வெள்ளையர்களால கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த கொடுமை தாங்க முடியாம கப்பல்ல இருந்து குதிச்சு செத்து போயிருக்காங்க. அந்த மக்களோட நானும் இருந்துட்டு போயிடுறேன், என்னை நீ காப்பாத்தாத. கடைசியா ஒரே தடவை அந்த வக்காண்டாலே ஏதோ சன்ரைஸோ சன்செட்டோ நல்லா இருக்கும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதை மட்டும் எனக்கு காட்டிடு அப்படின்னு அந்த இடத்துல உயிரை விட்டுருவான். ஸோ கில்மாங்கர் ஐடியாலஜியா ரொம்ப நல்லவன் தான், பட் ஆக்ஷன்ஸா கொஞ்சம் கெட்டவன். அடுத்து நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கமலேஷ் ஃப்ரம் அயன். ஸோ கமலேஷோட ஐடியாலஜி 100% கரெக்ட்னா கரெக்டு தான். ஏன்னா அந்த கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கள்ளக்கடத்தல் மார்க்கெட்டு. அந்த கள்ளக்கடத்தல் மார்க்கெட்டில் கமலேஷ் அப்பா தான் ஃபஸ்ட்டு பெரிய ஆளாக இருந்திருப்பாப்புல. அவரை வச்சுட்டு தாஸ் வந்திருப்பாப்புல. இப்போ அவரோட பையன் என்ன எதிர்பார்க்குறான்னா, தாஸ் வச்சுட்டு நான் மேலே வரணும், அவ்வளோதான். அதுதான் அவனோட ஐடியாலஜி. ஸோ அந்த ஐடியாலஜிக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து கமலேஷ். இப்படி இருக்கப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை கமலேஷ் வந்து தப்பு, தாஸை வந்து அவன் நேர்மையாக எதிர்க்கல, குறுக்கு வழியில் எதிர்க்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு புரியல, பண்ணுறது கள்ளக்கடத்தல் பிஸ்னஸ், ரெண்டு பேருமே கள்ளக்கடத்தல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இதில் நீதி, நேர்மை, நியாயம், அப்புறம் லாயல்ட்டி இதெல்லாம் எதிர்பார்த்தா எப்படி? கமலேஷை பொறுத்தவரை அந்த மார்க்கெட்டில் அவன் டாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறான். அது ஒரு இல்லீகல் மார்க்கெட்டு. அந்த இல்லீகல் மார்க்கெட்டில் அவன் எந்த வழியில் டாப்பாக வந்தால் என்ன? ஸோ கமலேஷை பொறுத்தவரை அவன் ஐடியாலஜி வந்து 100% அவன் கரெக்ட் தான். அந்த கதைக்களத்தை பொறுத்தவரை அவனுக்கு எப்படியாச்சும் தாசை அடிச்சுட்டு மேலே வரணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணோன்னு நினைக்கிறானோ அதை பண்ணுறான். ஸோ இவன் இந்த கதைக்களத்தில் 100% ரைட். அதே மாதிரி நிறைய பேர் ஒரு பேரை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானோஸ். ஸோ தானோஸ் ஐடியாலஜியா 100% கரெக்ட் தான். எஸ், இந்த யூனிவர்ஸில் வந்து அளவு கடந்து அந்த ரிசோர்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரிசோர்ஸை நம்ம காப்பாற்றணும், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டு. ஆனால் அதுக்காக அவர் எடுக்கிற அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, விச் இஸ் ஹாஃப் த பாப்புலேஷனை வந்து மாஸ் ஜெனசைட் பண்ணும் அப்படிங்கிறது, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் ரேண்டமாக பிக் பண்ணி அவங்கள மாஸ் ஜெனசைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ தானோஸை பொறுத்தவரை ஒரு மாஸ் ஜெனசைட் பண்ணோம், அந்த பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு தோட்டத்தில் போய் உட்காந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றத மட்டும்தான் யோசிச்சாரே தவிர, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தானோஸ் ஏன் யோசிக்கல அப்படிங்கிறது தெரில. நிறைய பேர் வந்து பக்ஷிராஜன் சொல்லியிருக்காங்க, விச் இஸ் 2.0. ஸோ பக்ஷிராஜன் பேசிக்காக நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நல்லவன் கெட்டவன்றதை தாண்டி வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகளை ரொம்ப தீர்க்கமாக நம்பக்கூடிய ஒரு பாமர மனிதன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட சின்ன வயசில் வந்து ஒரு சிட்டுக்குருவி தான் அவரை வந்து காப்பாற்றும். அதனால சிட்டுக்குருவி மேலே ரொம்ப பாசமாகிடுவார். அது இல்லாமல் எல்லா பறவைகள் மேலேயும் ஒரு தனி பிரியம் வந்து அப்படின்னு இருக்கும். பட் கதையாக எங்கே போவோம் அப்படின்னா, சிட்டுக்குருவியோட அழிவுக்கு காரணம் செல்ஃபோன் ரேடியேஷன்ஸ் தான், அது மட்டும்தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல பக்ஷிராஜன். ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் காரணம் கிடையாது, நிறையா காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக பார்க்குறது வந்து அர்பனைசேஷன், விச் இஸ் நகரமயமாக்குதல். ஸோ நகரம் அப்படிங்கிறது பெருசாக ஆகும்போது பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வரும்போது அஃப்கோர்ஸ் சிட்டுக்குருவிக்கு வந்து பெருசாக கூடு கட்ட இடம் கிடையாது. அதுக்காக அது அழிஞ்சு போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சிட்டுக்குருவிங்க பார்த்துருக்கு, எங்கெல்லாம் வேலைக்காவது வறண்டா சின்னசாமி அப்படின்ட்டு. எங்கெல்லாம் அர்பனைசேஷன் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து இடங்களில் மாற்றிக்கிச்சு. அதே மாதிரி கிராமப்புறங்களில் அதோட கூடுங்களை வந்து கட்டிக்குது. ஸோ ஆக்சுவலாக பக்ஷிராஜன் வந்து இதை இன்னும் ரிசர்ச் பண்ணி அர்பனைசேஷனுக்கு
எதிராக பேசியிருந்தா கூட ஓகேங்களா. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும்போது செல்போன் ரேடியேஷன்ஸ் மட்டும்தான் காரணம் அப்படின்னு அதை நம்பி அந்த ஒரு ஐடியாலஜிக்காக போராடினாப்ல பக்ஷிராஜன். ஸோ பக்ஷிராஜன் பார்த்தீங்கன்னா காமன் பீப்புளை வந்து யாருமே பெருசாக கொல்ல மாட்டாப்ல, ஜஸ்ட் செல்போனை மட்டும் பிடுங்கிட்டு விட்டுருவாப்ல. அந்த ஃப்ரீக்வன்சியை யார் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாக வச்சு யாரெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து கொல்லுவாப்ல. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்ஷிராஜன் ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார். ஏன் அப்படின்னா சிட்டி புறா கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டும், பக்ஷிராஜன் வந்து பயந்துருவாரு, ஐயோ அதை வந்து அப்பாவியா இருக்கு, அதை வந்து கொல்லாத, என்ன வந்து நீ நியூட்ரலைஸ் பண்ணி என்ன வந்து அழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த இடத்துல எனக்கு பக்ஷிராஜன் ரொம்ப நல்லவராக தெரிஞ்சாரு. எப்படியாச்சும் நான் ஜெயிச்சிடணும் அப்படின்னா அப்பாவி புறாவை கொல்லணும்னு நினைச்ச சிட்டி எங்க புறா செத்துருமே அப்படின்னு பயந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க பக்ஷிராஜன் என்னைய கொண்டு போய் அழிச்சிருன்னு தன்னைத்தானே தியாகம் பண்ண அவரோட மனசு எங்க. ஸோ பக்ஷிராஜன் பேசிக்கா இதுதான் அவரோட குட் குவாலிட்டிஸ். ஸோ மனசளவில் அவர் ரொம்ப நல்லவர் தான், பட் அவரோட ஆக்ஷன்ஸ் தான் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. அடுத்து யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா புஷ்பா ஃபஹத் ஃபாசில். அதாவது அவர் வந்து அந்த ஸ்மக்லிங்கை வந்து நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணாரா, ஸ்மக்லரான புஷ்பாவை வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாப்லையா. டேய், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த ஒரு போலீஸ் இருப்பாப்ல அவரை கூட ஒத்துக்கலாம். நம்ம சிக்கவத் தம்பி ஏன் தெரியுமா அதெல்லாம் பண்ணுவாப்ல, அவருக்கு கட்டிங் கரெக்டாக வரல அப்படிங்கிற காண்டில் தான். ஒருவேளை புஷ்பா வந்து கட்டிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்து அவரை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணியிருந்தாப்ல அப்படின்னா சிக்கவத்தும் அவருக்கு கிரைம் பார்ட்னர் தான். ஸோ சிக்கவத்துலாம் கிடையாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைட்டானிக் ஹீரோயின் ஃபியான்சி. ஆமாங்க, ஆக்சுவலாக அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை எது கல்யாணம் பண்ணுவான்னா அந்த அவங்க குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ டெப்ட் இருக்கும், கடன் இருக்கும், அதெல்லாம் அடைச்சி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினப்பான். கட்சியில் அவனை வில்லன் ஆக்கிடுவாங்க, பாவம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்னலைய ராஜீவ். அவங்க ராஜீவ் உண்மையிலேயே பாவம் தாங்க. காலேஜில் அவ்வளோ வீரவசனம் பேசுவாப்ல ராஜேஷ், கட்சியில் ராஜீவோட ஐடென்டிட்டியில் தான் அவரோட ஃபியான்ஸையே இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கட்சியில் சேர்த்து வச்சுட்டு கை தட்டிட்டு பாய் சொல்லிட்டு போவாப்ல. பாவமாக இருக்கும் ஆக்சுவலாக ராஜீவை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி மான் கராத்தே பாக்ஸர், அவரு ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னல் பாக்ஸரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி தன்னை ரெடி பண்ணி ஒரு மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு வைராகியமாக இருப்பாப்புல. நம்ம மான் கராத்தே பீட்ரு டைரெக்டாக வந்து எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜெயிக்க முடியாதா கோச் அப்படின்னு வந்து கேட்டு கிளைமேக்ஸில் வந்து அச்சிருவாப்புல. இதெல்லாம் ரொம்ப ஓவராக தான் இருக்கும். ஆக்சுவலாக அவர் வில்லனே கிடையாது. அவரோட ப்ரொஃபஷனுக்கு வந்து நியாயமாக இருக்கணும்னு நினைப்பாரு, அந்த ப்ரொஃபஷனில் அவர் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். பட் ஆஸ் யூஷுவல் மான் கராத்தே பீட்ரு வந்து அச்சு ஜெயிச்சிருவார். பொல்லாதவன் கிஷோர், அஃப்கோர்ஸ் அவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், ஒரு மாரல் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு வில்லன் கிடையாதுல்ல, அந்த படத்தில் ஒரு கேரக்டர் தானே அவர். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பிரகாஷ் ராஜ், அஃப்கோர்ஸ் கரெக்டு, ஒரு மிகப்பெரிய ரவுடி டானு. அந்த ஆளுகிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும், அவரோட பொண்ணை காப்பாற்றணும், அதுதான் அவரோட எய்மாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நாகேஷ் எல்லாம் அவர் இன்சல்ட் பண்ணுவார், ஏன்னா அவருக்கு கோவம் இருக்கும்ல. டாக்டர்னு நம்பி பொண்ணு பார்க்க வர சொல்லியிருப்பாங்க, கட்சியில் பார்த்தா அவர் ரவுடி அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருக்கு எவ்வளோ அப்செட்டாக இருக்கும். ஸோ எஸ், கரெக்டு தான், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பிரகாஷ் ராஜ் ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன் கேரக்டர்ஸ் ஒரு வில்லி கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதை தான் நம்ம இப்போ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மனசளவில் அவங்க நல்லவங்க, பட் அவங்க ஆக்ஷன்ஸாக தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் மனசளவுலேயே அவங்க நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வில்லன்ஸ் அண்ட் வில்லிஸ் 2 வீடியோவிலும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஷேர் பண்ணுங்கள். நான் யாராவது வில்லன் ஆர் வில்லி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.